إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அனைத்து புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் என் சத்திய தூதர் என் சுவனத்துக்கான வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்டாவதாக. அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம நபி சோழர்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இவ்வுலகத்தில் நாம் வாழுகிற பொழுது எவைகளையெல்லாம் எடுத்து நடந்தால் சுவனம் இருக்கிறது என்று அல்லாஹுவினாலும் தூதராலும் வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அவைகளை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி இருக்குமாறு எமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி இருக்குமாறு முதலில் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எம்மை படைத்து ஒவ்வொரு அடியாரும் சுவனம் நுழைய வேண்டும் என்பதை ரப்பு நாடுகிறான். அது அந்த சுவனம் எப்படி கிடைக்கும் என்றால் அல்லாஹை மாத்திரமே வணங்க வேண்டும், அவருடைய வழிகாட்டல்களை எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல்களை உரிய முறையில் எடுத்து நடக்கிற பொழுதுதான் அந்த சுவனம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் எம்மை படைத்திருப்பது அவனை வணங்கி வழிபடுவதற்காகவே என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சகோதரர்களே, இவ்வாறு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி இருக்க, ரப்புல் ஆலமீன் எம்மை சுவனத்துக்கு நுழைவிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வழிபாடுகளை ஒவ்வொரு அமல்களுக்குள்ளேயும் நன்மைகளை அவன் அள்ளி வழங்கி அடியார்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்பதை ரப்பு விரும்புகிறான். சகோதரர்களே, இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களும் வாழுகிற சந்தர்ப்பத்திலே ஷைத்தானுடைய வழிகாட்டல் அல்லது ஷைத்தானுடைய வலைவீச்சிலே விழுவதின் விளைவாக சிறிய சிறிய விஷயங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள், வார்த்தைகள், அல்லாஹுடைய வார்த்தைகள் மிதிக்கப்படுகிற பொழுது அல்லது மீறப்படுகிற பொழுது ஒவ்வொருவரும் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். நஅூது பில்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று இந்த உரையிலே நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்ந்து கொள்ள முடியாத அல்லது நாம் விளங்கி கொள்ளாத மறுக்கிற சில நபிமொழிகள், அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே திட்ட தெளிவாக சொன்ன வசனங்களை நாம் மிதித்து விடுகிற ஒரு நிலை சம்பந்தமாக எனக்கும் உங்களுக்கும் சில விஷயங்களை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸை பார்க்கலாம்.
இன் அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் மீது நான் மிகவும் பயப்படுகிற விஷயம் எதுவென்றால், நான் கடுமையாக பயப்படுவது அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்றார்கள். சிறிய இணை வைப்பை நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். அப்போது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் வமா அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்றால் என்ன என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்ரியா, அர்ரியா, முகஸ்துதி என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, முகஸ்துதி என்றால் நாம் ரப்புக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்தப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளை இன்னொருவருக்காக வேண்டி அல்லது இன்னொருவர் மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அலங்கரித்து அல்லாஹுவை மாத்திரம் வணங்கப்படாமல் அதை அடுத்தவர்களுக்காக வேண்டி ஒரு அமலை செய்கிற அந்த நிலை ரியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். நாம் தொழுகிறோம், ரப்புக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறோம், நேர காலத்தோடு ஜும்மா உரையை செவிமடுப்பதற்காக வேண்டி அந்த அமர்ந்திருக்கிறோம். இப்படி எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்தாலும் அதில் தூய்மையான எண்ணம் மாத்திரம் ரப்பிடத்திலே ஈடுபடும். ஒரு சருகுதர், ஒரு அணுவளவு நான் இன்னாருக்காக வேண்டி அல்லது மனைவியினுடைய அந்த அந்த அழுத்தத்தின் காரணமாக நேர காலத்தோடு வருகிறேன் என்றால், அல்லது நான் நிர்வாகத்திலே இருக்கிறேன், அல்லது நான் ஒரு ஹாஃபிஸாக ஆலிமாக இருக்கிறேன், நான் பள்ளிக்கு நேர காலத்தோடு வரவில்லை என்றால் ஏதோ யாராவது எதுவும் பேசிவிடுவார்களோ என்ற நோக்கமெல்லாம் உள்ளத்தில் நுழைந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அமல்கள் ஜீரோ. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? அஷ்ஷிர்குல் அஸ்கர், அது இணை வைப்பின் பக்கம் அது கொண்டு போய்விடும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதே வரிசையில் நாம் இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வதை எந்த பட்டியலில் சேர்க்கிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவர்களை சத்தியம் செய்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸை பாருங்கள். ஒரு யஹூதி என்ன செய்கிறார் என்றால், நபி அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார், இன்னக்கும் துனத்திதூன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் நிகராக்குகிறீர்கள், இணை வைக்குகிறீர்கள் என்றவுடன் ரசூலுல்லாஹ் இன்னக்கும் துஷ்ரிகூன தகூலூன், அவர் சொல்லுகிறார், நீங்கள் இணை வைக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை ஏற்படுத்துகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறீர்கள் மாஷா அல்லாஹ் வஷித்த, அல்லாஹ் நாடிய ஒன்று மற்றும் நீ நாடிய ஒன்று என்று சொல்லுகிறீர்கள். வதகூலூன வல் கஅபா, மேலும் நீங்கள் கஅபாவின் மீது சத்தியமாக என்றும் சொல்லுகிறீர்கள். யார் சொன்னது? ஒரு யூதர் வந்து சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், நபியே, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை ஏற்படுத்துகிறீர்கள், அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை ஏற்படுத்துகிறீர்கள், இணை வைக்கிறீர்கள். நீங்கள் அல்லாஹ் நாடிய ஒன்று, பின்பு இவர் நாடிய ஒன்று, காபாவின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறீர்கள். ஃபஅமரஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது ரசூலுல்லாஹ் ஏவுகிறார்கள், இதா அராது அன் யஹ்லிஃபு அன் யகூலு, அவர்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் ரப்பில் கஅபா என்று சொல்லட்டும். எப்படி சத்தியம் செய்யணும்? அல்லாஹ் மீது சத்தியமாக வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்று சொல்ல வேண்டும். இல்லையா ரப்பில் கஅபா என்று சொல்ல வேண்டும். கஅபாவினுடைய இரட்சகன் மீது சத்தியமாக என்று சொல்ல வேண்டும். வயகூலுன மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அவர் சொல்லணும், எப்படி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹ் நாடிய ஒன்று, பின்பு இவர் விரும்பியது, இவர் நாடியது என்று சொல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கிறார்கள். சகோதரர்களே, இது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கும், சர்வசாதாரணமாக நடக்கும். ஒரு நிர்வாகத்தில் அல்லது ஒரு ஏதோ ஒரு இடத்தில் ஒருவரை அடிக்க ஆள் இல்லை என்கிற அளவுக்கு போயிடும் பேச்சு. இவர் இல்லை என்றால் ஒன்றுமே நடக்காது என்கிற லெவலுக்கு போயிடும். இப்படியெல்லாம் மாறுதானே? இவர் நினைச்சா தான் நடக்கும் எல்லாம், இவர் நினைச்ச மாத்திரம்தான் இது சரியா நடக்கும். சகோதரர்களே, இதுவெல்லாம் இணை வைப்பினுடைய பட்டியலில் வந்துவிடும். ஏன்? அல்லாஹ்வுடைய ரைட்ஸை யாருக்கு கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பவரை இன்னொருத்தர்கிட்ட நாம விற்கிறோமா இல்லையா? அவர் தான் செய்யணும், அவர் நாடினதான் நடக்கும். இங்கே அவர் நினைக்காட்டி இங்கே எதுவுமே நடக்காது என்ற அளவுக்கு போயிருமே. இதுவெல்லாம் இணை வைப்பினுடைய பட்டியலில் வந்துவிடும் சகோதரர்களே. எனவே இதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்.
கண்ணியமானவர்களே, சத்தியம் என்று வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக. அல்லாஹ் அல்லாத ஒன்றை வைத்து யார் சத்தியமிடுகிறாரோ அவர் திட்ட தெளிவாக இணை வைத்து விட்டார். மன் கான ஹாலிஃபன், யாராவது ஒரு சத்தியமிட வேண்டும் என்றிருந்தால் ஃபல்யுஹ்லிஃப் பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை மாத்திரம் வைத்து சத்தியம் செய்யட்டும், அல்லது அவர் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு இந்த சத்தியம் எங்க போயிட்டு? எடுத்ததற்கெல்லாம் தாய் மீது சத்தியம், தந்தை மீது சத்தியம், பிள்ளை மீது சத்தியம், நான் செய்கிற தொழிலின் மீது சத்தியம், கர்ப்பிணி தாயின் மீது சத்தியம், இப்படியெல்லாம் ஓப்பனாக வாய் கூசாமல் இணை வைப்பை வைக்கிறோம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் இணை வைப்பு என்கிறார்கள். ஃபகத் அஷ்ரக, அவர் இணை வைத்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நிறைய மாணவர் சமூகம் இருக்கும், பாடசாலைகளில் படிக்கிற பொழுது சாதாரணமாக சத்தியமிடும் எங்களுடைய பிள்ளைகள். பாப்பாவுடைய சத்தியமா சொல்றேன், உம்மாவுடைய சத்தியமா சொல்றேன், ஏன் அல் குர்ஆனின் மீது சத்தியமாக என்று கூட சொல்ல முடியாது. இதை சில வேளை ஜீரணிக்க முடியாமல் போகலாம். என்ன இது மௌலவி குர்ஆன்ல சத்தியம் செய்வானாங்கிறார்? சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அல்லாத என்றின் மீதும் சத்தியமிட்டால் அது நிராகரிப்பு, அது இணை வைப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க அது யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. குர்ஆன் மீது சத்தியமிடுவது கூடாது, குர்ஆன் மீது சத்தியமிடுவது கூடாது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நடக்கும். இன்றைக்கு ஒரு காதி கோட் என்று வந்தா அங்க குர்ஆனை முன்னுக்கு வைப்பார்கள். கோட்ல அந்த புக்கை வைக்கிற மாதிரி குர்ஆனை கொண்டு வைக்கிறது. என்னையா குர்ஆன்ல சத்தியமிட்டா எல்லாம் சரி. சகோதரர்களே, குர்ஆனிலே சத்தியமிடுவதற்கு எங்கேயும் இல்லை. அது நிராகரிப்பின் பக்கம், ஷிர்கின் பக்கம் கொண்டு போய் செல்லும். கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன் பாடசாலைகளில் சர்வசாதாரணமாக நடக்கும், மதரசாக்களில் சிறிய சிறிய பிள்ளைகள் தான், அவர்களுக்கு தெரியாதல்லவா? பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள்? குர்ஆன் தானே, சத்தியமிட்டால் என்ன என்றுதான் நினைக்கப் போகிறார்கள். இதற்கு பொறுப்பு யார்? பொறுப்பு வாய்ந்தவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ சத்தியமிடுவதாக இருந்தால் அல்லாஹ் மீது மாத்திரம் சத்தியம் செய்து உண்மைக்கு உண்மையாக இருந்தால், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அல்லது ரப்பில் கஅபா, கஅபாவினுடைய இரட்சகன் மீது சத்தியமாக, இவருக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. ஏன்? ரப்பை இணைத்து சத்தியம் செய்யலாம், தனியாக ஒன்றின் மீது சத்தியம் செய்கிற அதிகாரம் எனக்கும் உங்களுக்கும் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஒன்றின் மீது சத்தியம் செய்கிற அதிகாரம் ரப்புக்கு மாத்திரம் இருக்கிறது. குர்ஆனிலே நிறைய இடங்களில் சத்தியம் செய்வான் அல்லாஹ். தீன் மரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலை மீது சத்தியமாக, இதுவெல்லாம் ரப்புக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மாத்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக இந்த சத்தியம் என்று வருகிற பொழுது நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு வியாபாரி இருப்பார். ஒரு வியாபாரி என்ன செய்வார்? சாதாரணமாக என்ன சொல்வார் என்று தெரியுமா? வல்லாஹி மௌலவி, இந்த சாமானை இவ்வளவுக்கு தான் வாங்கினேன், இந்த பொருளை இவ்வளவு காசு கொடுத்து தான் வாங்கினேன் என்று சொல்லிடுவார். நாம் என்ன நினைக்கிறோம்? மாஷா அல்லாஹ், உண்மையை சொல்லி விற்கிறான் அப்பா, உண்மைக்கு உண்மையா வியாபாரம் பண்றான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியுமா? இய்யாக்கும் வகஸ்ரத்தல் ஹலஃபி ஃபில் பை, உங்களையும் வியாபாரத்தில் அதிகமாக சத்தியம் செய்வதையும் எச்சரிக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஃபஇன்னஹு யுனஃபிக், நிச்சயமாக அந்த சத்தியம் இருக்கிறது அல்லவா, உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யும், விற்பனை செய்யும், நல்ல வியாபாரம் போகும். சும்ம யம்ஹக், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பின்பு அதனுடைய பரக்கத் அழிந்து போய்விடும், அதனுடைய அபிவிருத்தி அழிந்து போய்விடும். ரசூலுல்லாஹ் சொன்ன சத்தியம் இது பொய் சத்தியமா? இல்லை. பொய் சத்தியத்துக்கு எச்சரித்தார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் பொதுவாகவே சத்தியத்தை சொன்னார்கள். அதிகமாக வியாபாரத்தில் சத்தியமிடக்கூடாது. அப்படி சத்தியமிட்டீர்கள் என்றால் பொருட்களை விற்பீர்கள், அதனுடைய பரக்கத் இல்லாமல் போய்விடும், பிடுங்கப்பட்டு விடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சாதாரணமாக சத்தியம், மௌலவி ஒரிஜினல் தேனிது என்று சொல்லுவான், வல்லாஹி இவ்வளவு என்று சொல்லுவான், வல்லாஹி நான் 100 ரூபாய்க்கு வாங்கின மௌலவி என்று சொல்லுவான். சகோதரர்களை, கவனமாக இருக்க வேண்டும், அனுமதி இல்லை, கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இது. சாதாரணமாக செய்கிறோம், வாய் ஊசாமல் சொல்லுகிறோம்.
சகோதரர்களை யோசித்து பாருங்கள், உண்மையான சத்தியத்துக்கே ரசூலுல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கை விடுக்கிறார்கள் என்றால் பொய்யான சத்தியம் செய்தால் எங்க நிற்கும்? எங்க நிற்கும்? இந்த வியாபாரத்துடைய நிலைமை என்ன? இந்த சத்தியங்களுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? எனவே இதிலே நானும் நீங்களும் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும், கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக சமூகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகள், சொல்கள் மிதிக்கப்படுகிற அல்லது கணக்கில் எடுக்கப்படாமல் இருக்கிற நிலைகள் தான் இவைகள் எல்லாம். எவ்வளவு சொல்லப்பட்டாலும் கணக்கெடுக்கப்படுவதில்லை. எனவே சகோதரர்களே, இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தினுடைய விஷயத்தில் தலையிடுவது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் ஒன்றின் மீது அதிகாரம் இருக்கிறது அல்லவா? இந்த அதிகாரத்தை எனக்கும் உங்களுக்கும் கையில் எடுக்கிற சக்தி இல்லை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரின் போது இந்த வசனம், என்ன வசனம் இறக்கப்படுகிறது? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். ரசூலுல்லாஹ் உஹது போரிலே ரசூலுல்லாஹ்வுடைய என்ன செய்கிறது? பல் உடைக்கப்படுகிறது, தாடை உடைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹினுடைய இரத்தம் தோய்ந்தவர்களாக ஒரு நபியினுடைய இரத்தத்தை தோயவிட்ட ஒரு சமூகம் உருப்படுமா என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசிவிடுகிறார்கள். பேசினது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், ஒரு நபியினுடைய முகத்திலே இரத்தம் சாயம் பூசிய ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே, அவர்களை மன்னிப்பதாக இருந்தாலும் அவர்களை வேதனை செய்வதாக இருந்தாலும் அந்த அதிகாரம், தலையிட அதிகாரம் உங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்ன வசனம் இது. சகோதரர்களே, இன்றைக்கு இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கை அல்லவா? இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்வார்கள்? சாதாரணமாக யாராவது ஒரு ஆள் மௌத்தாயினா நம்ம ஆட்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவார்கள். எப்படி? அவர் சொர்க்கவாசி தான், அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம் தான் என்றெல்லாம் சாதாரணமாக பேசிடுவார்கள். ஒரு சின்ன பிள்ளை மௌத்தாயிட்டா அந்த பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் கொடுப்படும், அந்த பிள்ளை சொர்க்கவாசி தான். சகோதரர்களே, இந்த அதிகாரம் நமக்கு இல்லை. சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒருவருக்கு சான்றிதழ் வழங்குகிற, சொர்க்கவாசி என்று சான்றிதழ் வழங்குகிற அல்லது நரகவாசி என்று சான்றிதழ் வழங்குகிற அதிகாரம் சகோதரர்களே ரசூலுல்லாஹ்வுக்கே அது தடை என்றால் நானும் நீங்களும் ஒருவருக்கு எப்படி சான்றிதழ் கொடுப்பது? சகோதரர்களே, எவ்வளவு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குழந்தையினுடைய ஜனாசாவில் இருக்கிற ரசூலுல்லாஹ் இருக்கிற பொழுது என்ன சொன்னார்கள்? சின்ஃபானி என்ன சொன்னார்கள்? உஸ்ஃபூரு மின் அஸாஃபீரில் ஜன்னா என்றார்கள். சுவனத்து சிட்டி என்றார்கள். அந்த குழந்தையினுடைய ஜனாசாதேனே ரசூலுல்லாஹ் என்ன வரவேற்றார்களா? என்ன கேட்டார்கள்? ஆயிஷாவை வேற ஏதாவது இருக்குதா சொல்றதுக்கு? வேற ஏதாவது இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? ஆயிஷாவே, அந்த சொர்க்கவாசி என்கிற அதிகாரம், நரகவாசி என்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது என்ற அதிகார அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டிக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தஆலா சிலரை அவர்களுடைய பெற்றோர்களுடைய முதுகெலும்பில் இருந்தே சொர்க்கவாசிகளாகவும் படைத்திருக்கிறான், அவர்களுடைய முதுகெலும்பில் இருந்தே நரகவாசிகளையும் படைத்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த அதிகாரம் ஆயிஷாவே உங்களுக்கு இல்லை. யாரை கண்டிச்சது? ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து தான் சொன்னார்கள். ஒரு சின்ன ஜனாசா சகோதரர்களை தடையது, நாம் பேச முடியாது. உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெரியும், ஒரு அன்சாரி பெண்மணியுடைய வீட்டிலே தங்க வைக்கப்படுகிறார்கள். அங்கே இருந்தவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு வருகிறார்கள். அவருடைய ஆடையில் அப்படியே கஃன் செய்யப்படுது. வந்தா இந்த பெண்மணி சொல்லா, நான் சாட்சியாக இருக்கிறேன், இந்த மனுஷன் நல்லவர், இவர் சொர்க்கவாசி என்கிற அளவுக்கு அந்த பெண்மணி சொல்லிட்டான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஆம், அப்படியா? சொர்க்கவாசியா? அப்ப சொர்க்கம்தான். சகோதரர்களே, அப்படி சொல்லவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் அங்கேயும் கண்டிக்கிறார்கள். ஒருவரை நீங்கள்
என்ன செய்யலாம்? இவர் இப்படி செய்திருக்கிறார், இப்படி நல்ல காரியம் செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்பதை ரசூலுல்லாஹ் பல இடங்களிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இதிலையும் நாம் என்ன செய்யணும்? கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ஆனால் அது என்ன செய்து ரப்பினுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்து விடுகிறது. இன்றைக்கு நாம் பேசுகிறோமே சாதாரணமா, இன்றைக்கு மழை பெஞ்சா இந்த மழை இந்த நட்சத்திரம் இருந்ததால, அல்லது இந்த சைடில் இந்த வானம் இப்படி இருட்டி இருந்ததால மழை பெஞ்சது, அல்லது இன்றைக்கு இரவு பனிப்பொழிதல் அதிகமாக இருக்கிறது, நாளை மழை பெய்யாது என்று சொல்லுவார்கள், அல்லது இப்படி ஒரு நிகழ்வு நாளைக்கு இருக்குது அதனால வழிபுறக்கும் என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, இதுவெல்லாம் சாதாரணமாக பேசிடுவோம், ஆனால் அதெல்லாம் இணை வைப்பு சகோதரர்களே. அல் குர்ஆனை சாதாரணமாக நாம் மிதிக்கிற ஒரு நிலை அது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் மழையை பற்றி? வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ. அல்லாஹ் தஆலா யார் மழையை இறக்குறான் என்றால் அவன்தான் மழையை இறக்கி வைக்கிறான். யார் எனக்கு இறக்குகிறான்? ரப்பு தான் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறான். வஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ. வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைப்பது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். நம்ம சாதாரணமாக பேசி விடுகிறோம், சிம்பிளாக சொல்லிடுறோம் மழை பெய்யுது. அல்லது சில நபர்கள் எப்படி பேசுவார்கள் என்றால், இந்த நோய் இப்பயும் இருக்குது. யாராவது சமூகத்தில் முக்கியமான ஆள் மௌத்தாயினா யோசிக்கிறது, என்னடா இவ்வளவு நாளும் மழை பெய்யாமல் இருந்தது, வெயில் அடிச்சிச்சு, பயங்கரமான வெயில், இவர மௌத்தண்டைக்கு தானே மழை பெய்யுது, மாஷா அல்லாஹ் இவர ஜனாசா நல்ல ஜனாசா போல இருக்குது, இந்த மனுஷன் நல்ல மௌத்தப்பா. சகோதரர்களே, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவருடைய மௌத்துக்கோ ஹயாத்துக்கோ மழை பொழிவதோ வெயிலடிப்பதோ கிடையாது, கிடையாது. ரப்பினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அது நடக்கிறது. ஏன்? இதுவெல்லாம் இணை வைப்புக்குள்ள கொண்டு போயிரும், இதுவெல்லாம் இணை வைப்புக்குள்ள கொண்டு போயிரும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பிஹி வ காஃபிருன். என்னுடைய அடியார்கள் முஃமினாக இருப்பார்கள், ஆனால் நிராகரிப்பாளர்களாக மாறி வருவார்கள். ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நிராகரிக்கிறார்கள். எப்படி? ஃபஅம்மா மன் கால, யார் முதிர்னா பிஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் அல்லாஹ்வுடைய சிறப்பின் பிரகாரம் எங்களுக்கு மழை கிடைத்தது, வரஹ்மதி, அவனுடைய அருளினால் எங்களுக்கு மழை கிடைத்தது என்று சொன்னால், ஃபதாலிக முஃமினுன் பி, அவர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ஈமான் கொண்டு, வகாஃபிருன் பில் கௌகப், நட்சத்திரங்களை நிராகரித்தவர் ஆவார். எவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். கலிமா சொல்லி இருக்கிறார் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார், ஈமான்தாரியே தான். ஆனால் ஒரு கட்டம் இப்படியான நிலைகள் வருகிற பொழுது வாயை விட்டதின் விளைவு, இன்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது, இந்த பகுதியில் இன்ன சந்திரன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, நட்சத்திரம் இருக்கிறது, மேகங்கள் இப்படி முகில்கள் இருக்கிறது, இதனாலே தான் மழை பெய்து என்று அடித்து கூறினால் அவர் நிராகரிக்கிறார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஅம்மா மன் கால பினௌஇ கதா வ கதா, இன்ன நட்சத்திரங்களால் தான் மழை பொழிகிறது என்று ஒருவர் சொன்னால், ஃபதாலிக காஃபிருன் பி, அவர் என்னை நிராகரித்து, வ முஃமினுன் பில் கௌகப், அவர் நட்சத்திரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஈமான் எங்க போயிட்டது? ஈமான் எங்க போயிட்டது? மழையை இறக்குபவன் அல்லாஹ், அவன் எப்படி வேண்டுமாண்டான் இறக்குவான். அவனுக்கு இன்னென்ன நட்சத்திரங்களை வைத்து அடையாளம் வைக்கிற சக்தி எமக்கு இல்லை, எமக்கு அந்த அதிகாரம் இல்லை சகோதரர்களே. இதைத்தான் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் மீறப்படுகிற பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய சொற்கள் மிதிக்கப்படுகிற பொழுது அவைகள் நிராகரிப்பின் பக்கம் செல்லுகிறது சகோதரர்களே. இது நிராகரிப்பினுடைய பட்டியல். அடுத்த கட்டமாக நான் இந்த சீசனிலே இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ், இத்தகுல் லாஇனைன், இத்தகுல் லாஇனைன், இரண்டு சாபத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். என்னது? அல்லது யதகல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவ் ஃபீ ظில்லிஹிம்,
மக்கள் நடக்கிற பாதையில் அசிங்கங்களை போடுவது, மனசலம் கழிப்பது, அல்லது அவர்களுடைய நிழல் கொடுக்கிற இடங்களில் மனசலம் கழிப்பது, அல்லது அதை அசுத்தப்படுத்துவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது? இன்றைக்கு என்ன நடக்கிறது? சாதாரணமாக குப்பைகளை கொண்டு போய் பாதையில் வீசிவிட்டு வருகிறோம். அடுத்தவர்களுடைய கடப்புகளுக்கு முன்னால், அடுத்தவர்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் போடுகிறோம். பயமில்லை. சகோதரர்களே, என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? இது சாபத்தை கொண்டு வரும். நம்ம சாதாரணமாக இன்றைக்கு சுபஹ் தொழுவிட்டு மாஷா அல்லாஹ் சுபஹ் நேரத்தோடு தொழுவிட்டு பேக கொண்டு போய் அடுத்தாடுற ரோட்டில் போட்டுறது, பேக கொண்டு போய் அழுக்கான பைகளை கொண்டு போய் இன்னொருடைய வீட்டை அசிங்கப்படுத்துகிறார்கள். நஊது பில்லாஹ். இவை சாபத்தை கொண்டு வரும். சகோதரர்களே, நாம் முஸ்லிம்கள் அல்லவா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இமாத்தத்துல் அனி தரீக், பாதைகளிலிருந்து அசிங்கங்களை அப்புறப்படுத்துவது ஈமானில் தாழ்ந்த பகுதி என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஈமானில் தாழ்ந்த பகுதி என்றார்கள் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, இந்த தாழ்ந்த பகுதி எம்மிடத்திலே எடுபட்டால் என்ன ஈமான் இருக்கிறது? எம்மிடத்திலே என்ன ஈமான் இருக்க போகிறது? ரசூலுல்லாஹ் இதை நீக்குவது ஈமானுடைய அங்கம் என்கிறார்கள். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம்? பாதைகளைத்தான் அசிங்கப்படுத்துகிறோம், பாதைகளைத்தான் கேவலப்படுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, ஒருவர் சபித்து விட்டால், ஒருவர் வீட்டு வாசலுக்கு முன்னால் பிள்ளைகளுடைய பம்பசுகளையும் அசிங்கங்களையும் அப்படியே போட்டுவிட்டு செல்லுகிறோம். யாருமே வாக்கலன்னு நினைச்சுக்கிறோம். சகோதரர்களே, இத்தகி தஅவத்தல் மظلوم, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? அநீதி இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அந்த சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது, நேரடியாக போகும். சகோதரர்களே, அவன் கையேந்த தேவையில்லை. யாரு தான் நாசம் வருவான் போட்டு போயானோ என்று நினைச்சா போதும், யாரு தான் இந்த கேவலமான வேலை பார்த்தானோ என்று நினைச்சா போதும், அது சாபமாக மாறும். சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சிம்பிளான விஷயம் இது, எங்கட பார்வையில் சாதாரணமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையினுடைய உரிமையில் தனிமையாக சொல்லி இருக்கிறார்கள். பாதையினுடைய உரிமையை மதிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அதில் ஒன்றை சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் இருக்கிற இடையூறு கொடுப்பவற்றை அகற்றுவது பாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மீறப்படுகிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவர் சுவனத்திலே உருண்டு பிறடுகிறார். அவர் என்ன செய்தது? என்ன செய்தார்? மக்களுக்கு இடையூறாக இருந்த பாதையில் இருந்த ஒரு கிளையை, மரக்கிளையை வெட்டி அகற்றினார். இதனாலே அவர் சொர்க்கத்தில் உருண்டு பிறழுகிறார், நான் கண்டேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். என்ன காரணம்? சொர்க்கத்திலே அவர் உருண்டு பிறந்ததற்கு காரணம் என்ன? மக்களுக்கு இடையூறாக இருந்த ஒரு மரக்கிளையை வெட்டி அகற்றினார். சொர்க்கத்திலே நான் அவரை பார்த்தேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தி ஃபஷக்கரல்லாஹு லஹு வ கஃபர லஹு, அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் அவரை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பினான் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? பாதையில் இடையூறாக இருந்த ஒரு கிளையை வெட்டி அகற்றினார். இன்றைக்கு நம்முடைய சீதேவிகள் என்ன செய்கிறது? மரத்தை வெட்டி கொண்டு பாதையெல்லாம் போடுறது நடக்குது. இது சாதாரணமா எல்லாரும் கொண்டு போய் பாதையை தான் அசிங்கப்படுத்துறது. எந்த ஊடு சுத்தமாக இருந்தா சரி, எந்த பகுதி சுத்தமாக இருந்தா சரி, இழுத்து கொண்டு போய் அடுத்த ரோட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. பின்னால் என்ன நடக்கிறோம்ங்கிறத யோசிக்கிறது இல்லை. யாரெல்லாம் இயேசுவான் என்று யோசிக்கிறது இல்லை. சகோதரர்களே, நாம் சாதாரணமாக இதை செஞ்சுட்டு போயிடும், அடுத்தவனுடைய பதுவாவை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்குறோம் தானே, பாதையை பார்க்கையில் மழைக்காலம் வந்தால் அல்லாஹ் அக்பர், எம்முடைய உம்மத்தா இப்படி செய்கிறன்னு யோசிக்கும். பள்ளி பக்கத்தில் இருக்கும் கொண்டு போய் குப்பை வேக போட்டு போயிடுவான். பள்ளி பக்கத்தில் இருக்க உணர்வு இல்லை. என்ன ஈமான் இது சகோதரர்களே? என்ன ஈமான்? என்ன தொழுதும், என்ன நேர காலத்தோடு தொழுதும், 5 நேரமும் பெர்ஃபெக்டாக இருந்தும் அடுத்தவர்களுடைய அசிங்கப்படுத்தி விட்டு நாம் ஈமான்தாரி என்று சொல்வதில் அடையாளம் இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அது ஈமானுடைய தாழ்ந்த பகுதி என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த ஈமான் இல்லை என்றால் நாம் இன்னும் தொழவில்லை என்று அர்த்தம். தொழுகிறோம், ஆனால் மாற்றம் கிடைக்கவில்லை என்றால் நாம் தொழவில்லை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்,
அல்லாஹ் என்ன சொல்றான்? நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலை விட்டு ஒருவரை தடுக்கும் என்றான் அல்லாஹ். தடுக்கவில்லை என்றால் தொழவில்லை என்று அர்த்தம். உறுதியாக தொழவில்லை, உண்மைக்கு உண்மையாக ரப்புக்காக வேண்டி செய்கிறார் என்றால் இப்படியான சின்ன சின்ன சமாச்சாரங்களை செய்ய மாட்டார். எனவே சகோதரர்களே, இதை கணக்கில் எடுக்க வேண்டும். இதை நாம் சிம்பிளாக பேசிட்டு போனாலும் இன்னைக்கு அதை திருத்திர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வரும்போதே அவதானிச்சேன், நம்மட பக்கத்தில் சகோதரர்களே அழகான பாதைகள். நான் இப்போ ஏறாவூர்லேருந்து வந்தேன், அழகான பாதைகள். நான் நினைக்கிறேன் இந்த ஊர் அங்காள பகுதியிலேருந்து வரக்குள்ள பக்கத்தில் 2 வயல் அழகாக இருக்குது. ஆனால் சைட் ரெண்டையும் பார்த்தா முழு பேக்கில் குப்பைகள், பம்பஸுகள். சுப்ஹானல்லாஹ், இது யாருடைய உம்மத் சகோதரர்களே? நாம் என்ன ஈமான் தான் வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடாதா? அடுத்தவர்கள் சபிப்பார்கள். இப்போ நான் நினைச்சனா இல்லையா, நம்முடைய சமூகமா இப்படி இழிநிலையாக செயற்படுகிறது என்று நினைச்சனா இல்லையா? அடுத்த சமூகம் என்ன பேசுவான்? அடுத்த சமூகம் என்ன பேசும்? பெரிய முஸ்லிமாக்கள் பெருசா பேசுகிறார்கள். இந்த பாருங்க நம்மட பகுதியில் அப்படியும் நம்மடாக்கள் செய்யறது என்ன செய்யறது? நம்மட பகுதியிலே போடாம மாற்று மத சகோதரர்களுடைய பகுதியில் கொண்டு குப்பை போட்டு போயிடுது. சகோதரர்களை நினைச்சிட்றீங்க, அவன் பதுவா செஞ்சாலும் போகும், அது அவன் திட்டினாலும் போகும். அது இன்றைக்கு நாம ஆட்டாவில் வாகனத்தில் அப்படியே கண்மூடித்தனமாக போட்டுட்டு போயிடுறோம். கவனமாக இருக்கணும் சகோதரர்களே, இதுவெல்லாம் அல்லாஹுடைய சாபத்தை கொண்டு வந்துவிடும். எனவே கண்ணியமானவர்களே, முடிந்த அளவுக்கு இந்த மாய விஷயங்களில் ரசூலுல்லாவுடைய சொல்லின் மீது நாம் என்ன செய்யணும்? மரியாதையை வைக்க வேண்டும். ரசூலுல்லா சொன்னார்கள் என்றால் அதை உள்ளம் ஏற்க வேண்டும். ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் அல்லவா, கொஞ்சமாவது வர வேண்டுமே. இல்லை என்றால் சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறிய சிறிய விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகள் மிதிக்கப்படுகிற பொழுதோ அது இணைவை பின்பக்கம் கொண்டு செல்லும், அநியாயத்தின் பக்கம் கொண்டு செல்லும், நரகத்தின் பக்கம் கொண்டு போய்விடும். எனவே அல்லாஹ் என்னையும் உங்களும் இப்படியான இழிநிலையிலிருந்து பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்று எம் முஸ்லிம் சமுதாயத்திலே அல்லாஹும் தூதரும் கணக்கில் எடுக்கப்படாத ஒரு நிலை, அல்லது அல்லாஹுடைய வசனங்களும் அல்லாஹுடைய தூதருடைய சொல்லும் மிதிக்கப்படுகிற ஒரு நிலை நடக்கிறது என்றால் சகோதரர்களே, அதை நான் இந்த இடத்தில் பேசியே ஆக வேண்டும். எமது உம்மத் எவ்வளவுதான் உபதேசங்கள் செய்யப்பட்டாலும், அல் குர்ஆன் இப்படி பேசுகிறது, அஸ்ஸுன்னா இப்படி சொல்லுகிறது என்றாலும் ஏற்க மறுக்கிற சகோதரர்களே, அதை ஜீரணிக்க முடியாத ஒரு நிலை என்றால் சகோதரர்களே, இன்றைக்கு மாற்று மத கலாச்சாரங்களுக்குள் எமது சமூகம் புகுந்து கொண்டது. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சகோதரர்களே, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இன்றைக்கு முன்பள்ளிகளில் இருந்தே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகள் மிதிக்கப்பட ஆரம்பிக்குது. எந்த அடிப்படையில் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டுமோ, ஆரம்பத்திலிருந்து எப்படி சுன்னாக்கள் தெளிவூட்டப்பட வேண்டுமோ, இந்த சுன்னாக்கள் ஆரம்ப முன்பள்ளிகளில் இருந்தே மிதிக்கப்படுகிறது சகோதரர்களே. எப்படி மிதிக்கப்படுகிறது? இன்றைக்கு ஒரு நிகழ்வு என்று வந்துவிட்டால், இன்றைக்கு விடுகை நிகழ்வு என்று வந்துவிட்டால், பிள்ளைகளை ஆடல்களிலும் பாடல்களிலும் சாதாரணமாக கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் சகோதரர்களே. சாதாரணமாக விட்டு விட்டார்கள். சிறிய பிள்ளைகள் தானே, பாட்டப்பா, மியூசிக் அப்பா, அது ஹராம் அப்பா, ஆடக்கூடாது. இன்றைக்கு பாருங்க என்ன முசைபத்தண்டா, ஆண் பிள்ளைகளை ஆட வைக்கிறத விட பெண் பிள்ளைகளை ஆட வைக்கிற அதிகம். இன்றைக்கு பெண் பிள்ளைகளை ஆட வைக்கிறது அதிகம். ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகள், அல் குர்ஆன் வசனங்கள் மிதிக்கப்படுகிறதா இல்லையா? இன்றைக்கு சாதாரணமாக புரோகிராம் என்று வந்தால் பிள்ளைகளுக்கு அனாச்சாரங்கள் கற்பிக்கப்படுகிறது. நவுதுபில்லா, நவுதுபில்லா. இன்றைக்கு இந்த பிள்ளை வளர்ந்து பெரியாளாக வந்ததற்கு பின்னால் டிக்டாக்கில் ஆடுகிறாள், ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு ஆடுகிறாள். யார் ஆடுகிறாள்? எமது அபாயும் ஃபர்தாவும் போட்ட சகோதர சகோதரிகள் தான் ஆடுகிறார்கள். இன்றைக்கு நாம இது கூடாதப்பா, இது கூடாது, இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை, பெண்கள் அவர்கள் ஒழுக்கமானவர்கள், அவர்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டியவர்கள், அவர்கள் கட்டுக்கோப்போடு வாழ வேண்டியவர்கள் என்று பிரச்சாரம் செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? எம் மீது எதிர்ப்பலைகள் வீசப்படுகிறது. என்ன எதிர்ப்பலை?
என்னதான் ஆடிட்டா இப்ப என்ன நடந்துட்டு எல்லோரும் வாழ்கிற சமூகத்தில் இதெல்லாம் சிம்பிளப்பா என்று பேசுகிற அளவுக்கு போயிட்டு சகோதரர்களே. என்ன காரணம் தெரியுமா? இது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் ஒரு அம்சம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல் ஹயா ஷுபத்தும் மினல் ஈமான், ஈமானில் ஒரு அங்கம் என்றார்கள் வெட்கம். சகோதரர்களே, வெட்கம் பிடுங்கப்பட்டு விட்டது, வெட்கம் எடுபட்டு விட்டது. இதன் விளைவுதான் எம் சமூகம் இன்று அனுபவிக்கிறது. சிறிய பிள்ளையில் ஆட விட்டார்கள், சிறிய பிள்ளையில் துள்ளி விளையாட விட்டார்கள். பருவ வயதிலும் இன்றைக்கு என்ன சகோதரர்கள், என்ன முசீபத் என்றா, இன்றைக்கு பருவ வயது அடைந்த பிள்ளைகளை எமது பாடசாலைகளில் பாஸ்கெட் பால் விளையாட மைதானம் வர அளவுக்கு போயிடுச்சு. மைதானத்தில் பாஸ்கெட் பால் விளையாடுறார்கள். யார் விளையாடுறார்கள்? எம்மட சகோதரிகள், எம்மட வயதுக்கு வந்த பருவ வயதை அடைந்த பிள்ளைகளை சாதாரணமாக பெற்றோர்கள் பாஸ்கெட் பால் விளையாட அனுப்புகிறார்கள். இன்னைக்கு என்ன நடக்கிறது? வளர்ச்சி நின்று யார் பார்க்கிறார்கள்? சகோதரர்கள், உணர்வு இல்லாமல் போயிட்டு பார்த்தீங்களா? அந்த பிள்ளைக்கு கூட உணர்வு எடுபட்டு போயிருதே. வெட்கம் இல்லையே. என்னை அடுத்தவர்கள் சூழ நின்று பார்க்கிறார்களே, நான் இஸ்லாமிய பெண்மணி அல்லவா, நான் மறைந்து வாழ வேண்டியது அல்லவா? வெட்கம் ஈமானின் பகுதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இதுவெல்லாம் சகோதரர்கள் எடுபட்டதன் விளைவுதான் இன்றைக்கு சாதாரணமாக போயிட்டது. இதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக போயிட்டது சகோதரர்கள். இன்றைக்கு பெரிய வயதாகி இப்படி ஆடுகிற பொழுது இது கூடாது என்று பேசப்பட்டால் இன்றைக்கு எதிர்ப்பலைகள் மௌலவிக்கு என்ன தேவையில்லாத வேலை அப்படி பேசுவார்கள். நீங்க பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போறதானே. இப்படியெல்லாம் சாதாரணமாக சமூகம் பேசுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாசிகள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதிலே ஒரு கூட்டம் யாரு? அந்த கூட்டத்தினுடைய மாட்டு வாள்கள் போன்று சாட்டைகள் இருக்கும். அதன் மூலமாக மக்களை அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள். அடுத்த கட்டமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிசாஉன் காசியாத், நிசாஉன் காசியாத், பெண்கள் யார்? ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணிகள். ஆரியாத் நிர்வாணிகள், மாயிலாத் முமீலாத், அவர்கள் தங்களையும் சாய்ப்பார்கள், தாங்களும் சாய்வார்கள், அடுத்தவர்களையும் தங்கள் பக்கம் சாய்ப்பார்கள். இவர்கள் என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? இவர்களுடைய முடிகள், தலைகள் ஒட்டகத்தின் திமிழை போன்று உயர்ந்ததாக இருக்கும். இவர்கள் சுவனத்தினுடைய வாடையை கூட அடைந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா? சோழர்களே, சொன்னார்களா இல்லையா? என்ன நடக்கிறது? சோசியல் மீடியாவோட ஏன் ஆடுறீங்க நீங்க? என்ன காரணம்? அடுத்தவர்கள் லைக் போட வேண்டும், என் பக்கம் சாய வேண்டும், என்னுடைய மீடியா பேஜை நுகர வேண்டும் என்பதற்காக தானே நடக்கிறது. இதற்காகத்தானே நாம் பேஜ் போட்டு செய்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஐயுமா இம்ராஅத்தின் இஸ்தஅதரத், எந்த பெண்மணி வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு ஒரு கூட்டத்தை பக்கத்தால் நடந்து போகிறார். எப்படி எச்சரிக்கைன்னு பாருங்கள். ஒரு கூட்டத்தால் போகல ஒரு பெண்மணி வாசனை திரவியத்தை பூசிட்டு போறாள். என்ன காரணம்? லியஜிது மின் ரீஹிஹா, இவருடைய வாடையை அடுத்தவர்கள் நுகர வேண்டும் என்ற ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? நல்லா பூசிக்கிட்டு குளோன்னு அடிச்சுட்டு போனா ஆண்கள் எல்லாரும் என்ற வாசத்தை அப்படி நுகரணும் என்ற ரீதியில் பூசிட்டு போனா ஃபஹிய ஜானியா என்றார்கள் ரசூலுல்லாஹ், அவள் விபச்சாரி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இது? என்ன நடந்தது? வாசனை திரவியத்தை அடுத்தாக்கள் நுகரணுண்டு பூசிட்டு போனது. இதற்கே ரசூலுல்லாஹ் விபச்சாரி என்று சொன்னா, இன்னைக்கு நீங்க பேஜ் போட்டு என்ன செய்றீங்க? நீங்கள் அபாய் போட்டு ஆடினாலும் சரி, பரதா போட்டு ஆடினாலும் சரி, என்னத்தை போட்டு ஆடினாலும் சரி, என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ்? அடுத்தவர்களை கவருகிற நோக்கத்தில் நீங்கள் செய்தால் விபச்சாரி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார்கள். எனவே சகோதரர்களே, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய பாடசாலைகளில் சாதாரணமாக நடக்கிற. நம்ம ஏன் பாடசாலை என்று சொல்ல ஆசான்கள் யோசிக்கக்கூடாது, எல்லோரும் இல்லை. ஆனால் அங்கிருந்து தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இஸ்லாமிய வரம்புகளை ஆலிம்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அது மிதிக்கப்படுகிற ஒரு நிலை அந்த முன்பள்ளிகளில் இருந்தும் பாடசாலைகளில் இருந்து தான் வளர்கிறது என்பது கசப்பான உண்மையை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.
இன்றைக்கு புதுசாக ஒரு முசீபத் வந்திருக்குது பாருங்க. எங்களோட முன்பள்ளிகளில் நிலைமையே ரசூலுல்லாஹ் பொதுவான நிறைய ஹதீஸ் இருக்கு. நான் உண்ட சொல்லுகிறேன். லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த வீட்டிலே நாயும் உருவப்படமும் இருக்குமோ அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். இது யார் சொன்னது? இன்னைக்கு இந்த ஹதீஸை நிறைய பேர் ஆரம்பத்தில் நிறைய பேணுதலாக இருந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லோருக்கும் ரஹ்மத் செய்யணும். ஆனால் இன்றைக்கு இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் மறந்துட்டோம், அல்லது இது என்ன நிலை என்று யோசிக்கிற அளவுக்கு போயிட்டுது. சாதாரணமாக இன்றைக்கு விடுக விளையாண்டு வந்தால் பெண்ணாம்பிரி ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ அடித்து பிரேம் பண்ணி கொடுத்துறார்கள். ஆனால் இதுக்கு பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கல. நான் என்ன ஹதீஸ் சொன்னேன்? எந்த வீட்டிலே உருவப்படம் இருக்குமோ மாணவர்கள் நுழைய மாட்டார்கள். இன்றைக்கு இந்த போட்டோவை கொண்டு எங்கே வைக்க போகிறார்கள்? மக்கள் எங்கே கொண்டு வைக்க போகிறார்கள்? பெட்டகத்தில் போட்டு அடைச்சா வைக்க போகிறார்கள்? இல்லை, அவங்க கொண்டு போய் சாதாரணமாக முன்னுக்கு ரூமில் கொண்டு போய் கொழி வைப்பான். முன்னுக்கு வருகையிலே முன்னுக்கு என்டரிங்லே எல்லாரும் பார்க்கணுன்ற நியத்தில் அவன் வச்சிருவான், அல்லது கபட்டில் முன்னுக்கு காட்சிப்படுத்தி வைப்பான். இதுதானே நடக்குது சகோதரர்களே. இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எல்லா இடத்துலையும் இது பரவி வருது. இப்போ சாதாரணமாக இது எங்கே கொண்டு போய் விடப்போகுதோ தெரியாது. எல்லாத்திலையும் ஃபோட்டோ அடித்து கொடுத்தா அவர்கள் கொண்டு போய் வீட்டில் முன்னுக்கு தான் வைக்கிறார்கள். நீங்கள் தான் இதுக்கு அடித்தளம் வைக்கிறீர்கள். நீங்கள் தான் இதற்கு அடித்தளம் வைக்கிறீர்கள். எனவே சகோதரர்களே, உருவம் இருக்கிற வீட்டில் அது தனி தலைப்பில் பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்கள் வராமல் திரும்பி போவதற்கான காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வருகையை தடுத்ததற்கான காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் நாய் இருந்தது, உருவப் படங்கள் இருந்தது, உருவச் சிலைகள் இருந்தது என்றெல்லாம் நிறைய ஹதீதுகளில் நாம் பார்க்கிறோம். இதில் விரண்டாவாதம் வரக்கூடாது. என்ன வரும்? பாக்கெட்டில் லைசன்ஸ் ஐசி இருக்குது, அதில் உருவப்படம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்குதானே சகோதரர்கள்? இதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சீலையை என்ன செய்தார்கள்? கிழித்து என்ன செய்தார்கள்? ஓரிரு தலையணையை தைத்துக் கொண்டார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் அந்த சீலைக்கு மேலால் அமர்ந்து அந்த உருவத்தை மறைத்து உட்கார்ந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஒரு விரண்டாவாதமும் தேவையில்லை. லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா. எந்த வீட்டில் நாயும் உருவச்சிலையும் உருவப்படமும் இருக்குமோ அந்த வீட்டில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்பது அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோதரர்களே. அடுத்த கட்டம், என்னுடைய பிள்ளைகள் கம்பல் பண்ணி உருவப்படங்கள் வரைகிறார்கள், அதாவது புஷ் பண்ணப்படுகிறார்கள். அது எங்கன்னு பார்த்தா எம்மட முஸ்லிம் பாடசாலைகள் தான் சகோதரர்களே. இது சாதாரணமான விஷயம் அல்ல. உருவம் வரைவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உருவச்சிலைகள் உருவப்படம் அமைப்பவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மறுமையில் மிக கடுமையாக வேதனை செய்யப்படுபவர்கள் இந்த உருவப்படங்களை வரைந்தவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், அஹ்யூ மா ஹலக்தும், நீங்கள் படைத்தவற்றுக்கு உயிர் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். முடியுமா சகோதரர்களே? சாதாரணமாக மிதிக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸே சாதாரணமாக மிதிக்கிறோமா இல்லையா? என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஆர்ட் பண்ணணுமா, சித்திரம் வரையணுமெண்டா ஒரு மரத்துக்கு இருட்டி போங்க, அல்லது ஏதாவது ஒன்று கிரிட்டு போங்க. பிள்ளைகளுக்கு அடிப்படையை கொடுங்களப்பா. இது அது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய சொல்லல்லவா? இது நாம் மிதிக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு எடுக்க மாட்டேங்கிறோமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய வசனம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அது ஏற்க தயாரில்லை சகோதரர்களே. என்னுடைய ஈமானில் ஒரு பாதிப்பு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் மூமின்களை பற்றி என்ன சொல்லுகிறான்? இன்னமல் முஃமினூன், மூமின்கள் என்பவர் இதா ذكرல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அவருடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாதத்ஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லவா? ஈமான் அதிகரிக்கிறதா இல்லை தட்டி விட்டு செல்லுகிறோமா? உபதேசங்கள் ஏற்கப்படுகிறதா? உபதேசத்தை காலில் போட்டு மிதிக்கிறோமா? சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக ஒதுக்கிறீர்கள். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அல்லாஹ் சொல்லுகிறான், யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்து வாழுகிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவருக்கு நிச்சயமாக சத்தியமாக நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது, நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, அவரை மறுமையிலே குருடனாக நாம் எழுப்புவோம்.
அவனை குருடனாக எழுப்புவோம். என்ன கேட்பாரு தெரியுமா? யா அல்லாஹ், ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பினாய்? ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவான்? உன்னிடத்தில் என்னுடைய வசனங்கள் வந்தது, குர்ஆனில் உனக்கு உபதேசங்கள் வந்தது, ஆனால் அதை நீ மறந்து வாழ்ந்தாய். அது போலவே இன்றும் உனக்கு எல்லாமே மறக்கடிக்கப்படும். சாதாரணமாக தட்டி விடுகிறோம். அந்த மௌலவியா அவர் கடும் போக்கானலப்பா, அவர் அப்படித்தான் பேசுவார், அதெல்லாம் எடுக்கப்படாது. பல் சமூகம் இணைந்து வாழுகிற சமூகத்தில் அதெல்லாம் சகஜம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனங்களை குர்ஆனையும் சுன்னாவையும் எதிர்த்து வாழ்ந்தால் நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் உலகத்திலேயும் தருவான், மறுமையிலும் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே எச்சரிக்கிறான் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வும் தூதரும் என்ன சொல்லியும் செயல்களை அங்கீகாரத்திலையும் தெளிவாக சொன்னார்களோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து சொர்க்கத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். எவைகளை தடுத்தார்களோ விளக்கினார்களோ அவைகளை விட்டு முற்று முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களா என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.